ஏய் தேவடியா, லாயர் தேவடியா, ஐ லவ் யூ தேவடியா, ஜோதி தேவடியா, எனக்கு படித்த கூதி தேவடியா, நீதான் தேவடியா, போய்ங்க மரியாதை தேவடியா, எனக்கு கால் பண்ண தேவடியா, சரியா? நீ ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எதில் வேணாலும் போட தேவடியா, என் பூலை ஆட்ட முடியாது தேவடியா, ஃபஸ்ட்டு என்கிட்ட பேச தேவடியா. ஓகே, நீ பேசலைன்னா ஐநா சபையில் போனால் கூடயும் என் பூலை ஆட்ட முடியாது தேவடியா. சிவம் புள்ள தேவடியா, ஜெயபத்த புள்ள தேவடியா, துரை சிங்கம் தேவடியா, நான் தான். என்ன பண்ணுன்ற, எதனா பண்ண முடிஞ்சால் பண்ணு. ஓகே, பௌர்ணமி வரைக்கும் உனக்கு டைம். அதுக்கப்புறம் உன் அட்ரஸ் தெரியல, எனக்கு அட்ரஸ் தெரிஞ்சால் மதுரையில் பிறந்தவங்கலாம் ஆம்பளைனாக்கா மற்ற ஊரில் பிறந்தவங்கலாம் பொம்பளையா? எதுக்கு புள்ள பிறகுது? எல்லாத்துக்கும் எல்லாம் ஆம்பளை தாண்டி, சரியா? எப்படியா கூதிய லாயர் கூதிய என் மேலே ஒரு கேஸ் போட்டு ஒரே ஒரு நாள் உள்ளே வச்சுப்பார். செத்துப்பிட்டானே உங்கள் அப்பா, உங்கள் அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா என் மேலே கேஸ் போட்டு ஒரே ஒரு நாள் உள்ளே வச்சுப்பார். ஒரு நாள் முடிஞ்சா ஏன் சொல்ல? என்னை பற்றி நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியும், புரிஞ்சு உனக்கு புரியும், சரியா? தெரியாதவனுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியும். ஓகே, ஜோதிக்கு ஜோடி கூதிக்கு பொருத்தமாக என் பூலும் வந்துச்சு, என் மூஞ்சும் வந்துச்சு. வர வச்சது என் அப்பன், என் கையில் ஒன்றும் இல்லை. என்கிட்ட ₹1 கூட இல்லை. இந்த நான் போட்டுக்கிற டிஷர்ட்டு கூட கீஞ்சி போய் தேவடியா, அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். அடுத்த வேலை சோத்துக்கு என்கிட்ட காசு இல்லை, அடுத்த வேலை மாற்றுறதுக்கு துணி இல்லை. ஓகே, அப்படி தான் நான் இருக்கேன். ஆனால் என் அப்பா எனக்கு விடமாட்டான், எது வந்தாலும் விடமாட்டான். நான் எப்போ சாவணும் எனக்கு தெரிஞ்சு தேவையா? நீ எப்போ சாவணும் உனக்கு தெரியுமாடி லாயர் கூதி? நான் சாவணுன்னா இன்னும் 55 வருஷம் 6 மாதமாக என்ன இருக்குது தெரியல, எனக்கு சரியாக சொல்ல தெரியல. 55 இல்லை 56 வருஷம் இருக்குது.